குடும்பத்து பெண்களே, உங்க கணவன்கிட்டயும் உங்க குடும்பத்தாருக்கிட்டையும் நீங்க ரொம்ப அவங்களுடைய நடவடிக்கையில நீங்க நிறைய ஹர்ட் ஆகுறீங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க ஒண்ணு சொன்னா உடனே போய் செய்றீங்க. உங்களுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அவங்களுக்காக நீங்க போய் அக்கறையா நிப்பீங்க. அவங்க கூப்பிட்டாலும் போவீங்க, கூப்பிடறனாலும் போய் அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவியா போய் நிப்பீங்க. அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் உதவியா நிப்பீங்க. உங்களுடைய அவைலபிள் நீங்க அதிகமா கொடுக்குறீங்க. அதனால உங்களுடைய வேல்யூ போச்சு. உங்களுக்காக அவங்க எந்த இடத்துலயாவது எப்பயாவது உதவி செஞ்சாங்களா? குடும்பத்து பெண்களே இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க உங்களுடைய உதவியை நாடி நிற்கும் வரை, உங்களிடம் கேட்கும் வரை உதவி செய்யாம அமைதியா இருங்க. ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது தான் வேல்யூ அதிகமாகும். இதை புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாருக்கும் உதவியா இருங்க, எல்லாமே செயல்படுங்க. ஆனா ரொம்ப உங்களுடைய அவைலபிலிட்டியை காட்ட வேண்டாம். அமைதியா நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைன்னு உணர்ந்து அவங்க கேட்கும்போது நீங்க செயல்பாடை கொடுத்தீங்கன்னா தான் உங்க உதவியோட அருமையை அவங்களுக்கு புரியும். கொஞ்சம் காக்க வச்சு உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்றேன்.